இதற்கு முன்பாக பேசிய அவர் செந்து காலேஜ் பிரின்சிபால் அண்ட் அவர் மிஸ்டர் தோடராஜ் ரெண்டுமே ரொம்ப அழகான தமிழில் கண்டினியூஸ் அது மாதிரிலாம் பேசுகிறது இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். நல்ல கருத்துக்களோடையும் ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரியும் நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து பேசுனாங்க. ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ ஐ லைக் டு அப்ரிஷியேட் போத் ஆஃப் யுவர் ஸ்பீக்கர்ஸ் இன் எ குட் வே. காலையிலேருந்து நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய அட்வைஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு, ஏன்னா இப்போலாம் அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் வாரத்துக்கு மினிமம் ஒரு 3 ஃபங்க்ஷனாக 4 ஃபங்க்ஷனாக வந்துடும். ஸோ அங்கங்கே போகிறப்பையும் வந்து அந்த அந்த ப்ரோக்ராமுடைய கண்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது, பார்ட்டிசிபெண்ட்ஸ்னு ஒன்று இருக்காங்க இல்லையா, இதை கம்பைன் பண்ணி ஏதாவது பேசுவோம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறது உண்டு. அதில் ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு கேஷுவலாக அப்படி அந்த கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறது பழக்கம். இதுதான் என்னுடைய வழக்கமாக கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது முகவரிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ 2006லேருந்து ஆரம்பிச்சு இத்தனை வருஷமாக நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி மதிப்புக்கும் பாசத்திற்கும் ஒரு ரமேஷ் அவர்கள் வந்து அவங்க பண்ணுறதை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை தாண்டி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 2 விஷயம், ஒன்று தான் அப்போ ஞாபகம் வந்தது, ஒன்று வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்தது. அதை மட்டும் சொல்லி முடிச்சலான்னு பார்க்குறேன் சுருக்கமாக. ஒன்று வந்து இப்போ முகவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் பயன்பெறுகிற மாணவர்கள் வந்து இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ஒரு பெரிய குரூப்பாக இருக்காங்க, நம்பர் வயசும் சரி அப்படின்ல. அவங்க வந்து பல கஷ்டத்தில் முதல்ல வந்திருக்காங்க. பில்லியன்டாகவும் படித்து அனாலிசிஸ் வந்ததுக்கப்புறம் முகவரி ஃபவுண்டேஷன் வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க 4 வருஷம் படிக்கிறாங்க. படிக்கும்போது அப்பப்போ வந்து முகவரி ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து அடிக்கடி ஃபங்க்ஷன்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்குலாம் கெட்ட உதவி வைக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் வைக்கிறாங்க. இதில் என்ன நான் ஒரு ஆட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த முகவரி ஃபவுண்டேஷனில் பயன்படுகிற மாணவர்கள் காலேஜில் படிக்கிறவங்களே ஒரு சைஸபிள் குரூப். உங்களுக்குன்னே காலேஜுக்குள்ளேயே ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு முகவரியில் பயன்படுகிற மாணவர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏன்னா உங்களுக்கு வந்து அதிலேருந்து பயன்பெறுறீங்க, பில்லியண்டாக படிக்க வந்திருக்கீங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்பி வந்து படிக்கும்போது அந்த முகவரி ஃபவுண்டேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுற மாதிரி ரமேஷ் அவர்கள் சொன்னாங்க. நல்ல விஷயம் அது. முடிச்சு போனதுக்கப்புறம் அது முகவரி ஃபவுண்டேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது நீங்களும் வந்து கூட மேபி ஃபைனான்ஷியலாக உங்கள் ஜூனியர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் படிக்கிற 4 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து முகவரி ஃபவுண்டேஷன் பயன்பெறுகிறீங்க, இங்கே படிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து படிச்சுட்டு முடிச்சுட்டு போய் சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த உதவி செய்கிற கடமை மட்டும் இல்லை, படிக்கும்போதே கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பேரிட்டிவாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து காலேஜில் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி, இன்ஃபேக்ட் நம்ம 4 காலேஜில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து கூட ஏதாவது ஒரு கிளப் ஆக்டிவிட்டி, ஏன்னா கேம்பஸில் வந்து சோஷியல் ரீச்சுக்கு வந்து பல வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து மாணவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில். ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளப்பாக க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு இந்த குரூப்புக்குன்னு தனியாக ஒரு சோஷியல் ரீச் அப்படி பண்ணுற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உதவி செய்கிறது மட்டும் முக்கியம் நான் நினைக்கல, அது செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் உங்களுக்கே உங்களை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டியோ லீடர்ஷிப் ரோலோலாம் நீ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நல்லா ஒரு வசதியாக இருக்கும் அது. ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடப்புத்தகத்தில் படித்து வர்றதில்லை, அல்லது யாராவது சொல்லிக் கொடுத்து வர்றதில்லை. அது மேனேஜ்மெண்ட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். இது என்னுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நானே அது மாதிரி காலேஜில் இருக்கும்போது எம்இ படிக்கும்போது, எம்இ செகண்ட் இயர் படிக்கும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து ஒரு பிளாக் ரெப்ரஸன்டேட்டிவாக முதல்ல நான் வந்தேன். அதை என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டோடு சொல்வேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே காலேஜில் நான் பிஇ படிக்கும்போது இந்த மாதிரி ரோலாம் எடுத்துக்கிட்டது இல்லை, எந்த கிளப்லையும் ஒர்க் பண்ணதில்லை. இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அவ்வளோ கிளப் அப்போ இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டின்னு எதுவுமே வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு. படித்தேன் முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வேறு அந்த எம்இ செகண்ட் இயர் படிக்கும்போது முதல்ல வந்து ஹாஸ்டலில் வந்து ஒரு பிளாக் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு முதல்ல எடுத்துட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனி லீடர்ஷிப் ரோல் அல்லது ஒரு வாலண்டியர் ரோல் எடுத்திங்கனாலே அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் டூ சம் ஒர்க் ஃபார் தி அதர்ஸ். அது பண்ணும்பொழுது சில சிரமங்கள் இருக்கும், டைம் அண்ட் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அது பண்ணிக்கும்போது நிச்சயமாக வந்து நம்மளுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டியும் லீடர்ஷிப் ரோல் நிறைய வளரும். அதை பற்றி ஒரு 2 வரி எக்ஸ்ட்ரா சொல்லணுன்னா, அப்படி ஆரம்பித்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் முடிச்சோடனே நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டேன் இங்கே ஃபுல் டைமாக. ஸோ ஐ ஹேப்பன் டு கண்டினியூ அஸ் பிளாக் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் 2 full years.
அதுக்கப்புறம் தேர்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐ ஹேப்பன் டு பிகம் தி மெஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். இதே ஹாஸ்டலில் பிஜி நான்வெஜ்னு ஒரு மெஸ்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா அது பிஹெச்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் இஸ் அட் அவர் ஓன் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் பிஇ படிக்கும்போது வந்து ஃபுல்லாக கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அது மீதி தான் எந்த ஒர்க் எடுக்க முடியும். எம்இ படிக்கும்போது இன்னும் கம்பேரிட்டிவாக மோர் ஃப்ரீடம் இருக்கும். பிஹெச்டி படித்து கேட்க வேணாம், ஆல்மோஸ்ட் 99% ஃப்ரீடம். எக்ஸ்ட்ரா 4 கோர்ஸ் ஒர்க் படிக்கணும், அதை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கணக்கே கிடையாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் காட்டினா போதும். ஸோ அந்த ஃப்ரீடத்தை யூஸ் பண்ணிவிட்டு அப்போ அந்த டயத்தில் ஐ ஹேவ் பண்ணிட்டு வித் மெஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ அந்த 2 வருஷம் பிளாக் ரேப்பாகவும் 3 வருஷம் மெஸ் ரேப்பாக இருக்கும்பொழுது அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐ லேர்ன் தி மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் எனார்மஸ்லி. ஸோ மெஸ்ஸில் வந்து யூ டூ ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், யூ டூ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், யூ டூ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது எல்லாம் வந்து அப்படி தான், அதுதான் மேனேஜ்மெண்ட்டா அல்லது தான் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டா அப்படின்னு தெரியாத மாதிரி யூ லேர்ன் திங்ஸ் ஒன் பை ஒன். ஸோ அந்த மாதிரி வந்து கற்றுக்கும் போது தான் யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் இன் ஃபேஸ் த வேர்ல்டு. இப்போ பார்த்தா நிறையா பேர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகவும் அல்லது பிளாங்காக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா. இதெல்லாம் வந்து இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். இது வந்து புக்கை படிச்சுட்டு டக்குன்னு கடற்கன்னு அவ்வளோ பேச முடியாது, அல்லது யாரும் சொல்லி கொடுத்தாலும் அப்படிலாம் பேச முடியாது. இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் எப்படி வரும்? யூ டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி, யூ டேக் எ ரோல். ஸோ அது மாதிரி தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சஜஷனை கொடுக்கலான்னு தோணுச்சு எனக்கு. ஸோ முகவரி மாணவர்கள் வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள், மேபி யூ கேன் கம் ஃபார் ஆஸ்க் ஃபார் சஜஷன் ஃப்ரம் சம் சீனியர்ஸ். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு வரலாம், என்ன ஆஸ்பெக்டாக நம்ம கிளப் ஆரம்பிக்கலாம், ஆரம்பித்து இந்த கேம்பஸுக்காக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொது காரியத்துக்காக. இட் நீட் நாட் பி ஓன்லி அகடமிக்ஸ். நான் தமிழ் மீடியத்துலேருந்து வரவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன் அல்லது அவர் மாதிரி டெக்னிக்கலாக போகணும் அவசியம் இல்லை. இட் கேன் பி அ சோஷியல் ரீச் வித் இந்த கேம்பஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய துணைவேந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேம்பஸை வந்து அந்த க்ரீன் எனர்ஜி, க்ரீன் இதாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஈவன் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய ஆஸ்பெக்டில் வந்து நிறைய எஃபர்ட் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டோட நீங்கள் எதை எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் ரீச், நான் அகடமிக் பர்பஸ் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த குரூப் வந்து தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் சில லீடர்ஷிப் இருக்கலாம், வாலண்டியர் ரோல் இருக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் குரூப் வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியலாக கேம்பஸுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இட் வில் ஹெல்ப் யூ இன் கெய்னிங் கான்ஃபிடன்ஸ் அண்ட் லேர்னிங் தி லீடர்ஷிப் ரோல்ஸ். ஸோ இது ஒரு சஜஷன் தோணுச்சு எனக்கு. ரெண்டாவது வந்து நீங்களே படிச்சுட்டு வரீங்க இல்லையா, உங்களுக்கே வந்து முக்கியமாக அட்லீஸ்ட் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த உங்கள் ஓவரால் மூவ்மெண்ட் இருக்குது, அந்த குரூப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இப்போ முடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆல் ஆஃப் தம் ஆர் நாட் கெட்டிங் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து முடிச்சுட்டு போய் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கிறவங்க இதில் ஆன் தேர் ஓன் ஆர் வித் ஹெல்ப் ஆஃப் சம்படி எல்ஸ், ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்ச இப்போ என்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்கலாம், சார் எங்கள் முகவரி ஃபவுண்டேஷனில் முடிச்ச அந்த 2 பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி முடிச்சாங்க, வேலை இருக்காங்க அப்படி என்ன கேட்கலாம். அது மாதிரி த்ரூ யுவர் கான்டாக்ட்ஸ் எது வித்தின் த யூனிவர்சிட்டி ஆர் அவுட் சைட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அந்த ஜாபுங்கிறது தான் வந்து எடுத்தோடனே ஜாபில் உட்கார வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வில் மூவ் ஆன் ஸ்மூத்லி. ஸோ அதில் இனி கேப் இருந்தது அப்படின்னா அது கூட திரும்பி அந்த இவ்வளோ தூரம் படித்து முடிஞ்சு கஷ்டப்பட்டதுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறதுக்கும் நம்ம முகவரி ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் வந்து முடித்தவங்க இப்போ முடிக்க போகிற ஃபைனல் இயர் முடிக்கிறவங்களுக்கு அதை மட்டுமா தேடி ஒரு ட்ராக்கில் கூட்டு உட்கார வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஏன்னா படிக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஸ், வேலைக்குன்னு ஏதாவது ஒரு ஜாப் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் ஒரு பாயிண்ட் உட்கார வச்சுன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வண்டி அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் குரூப் வந்து ஒரு கம்பைண்டாக ஒரு எஃபர்ட்டை பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த 2 ஆள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறது வசதியாக இருக்கணுங்கிறது நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் யூ. தேங்க்யூ வெரி மச்.